தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 3இல் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1987 பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுக்குழு கூட்டம். மணிக்கு. கட்டிடத்தில் நடைபெறும். கடந்த ஆண்டில். நிதிநிலை அறிக்கை. புதிய இயக்குநர்களுக்கான தேர்தல். ஊக்க ஊதியம். சிறப்பு தீர்மானங்கள் ஏதேனும் இருப்பின் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை. பல்கலைக்கழக பட்ட படிப்புட. வயதுக்குட்பட்டு. உயர் கல்வியாளர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். கடைசிக்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். மத்திய பகுதியில் தக்க நடவடிக்கைகளை நகராட்சி ஆணையருக்கு அப்பகுதியில் எழுதும் கடிதம் தயாரிக்க. வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். அப்துல்லா கம்பெனியிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளும் வழியும். பெருமாள் கம்பெனியின் வணிகமுறை கடிதம் தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். வந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்றின் மீது படுகாயம். அந்த இடத்திலேயே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து வருகின்றனர். நேரில் கண்டவாறு விவரிக்க. 3இல் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள். கலந்து கொண்டு. தலைவர் அவர்களே, 22% கல்வி வளர்ச்சியே ஆண்டுக்காண்டு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் அல்லாம 1 கட்டிட வசதி. அமைதியான முறையில் இடவசதி இருக்க வேண்டும். சரியான முறையில் செய்ய வேண்டும். கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேல்நிலைப் பள்ளிகள் தொழில்நுட்ப கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். இருப்பதால் நம்முடைய அரசு மாற்றக்கூடாது என்று உத்தரவை அறிவு வளர்ச்சியில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். 50 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை இந்து சாஸ்வதர் நிதியின் பொதுக்குழு கூட்டம் 1987 ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் காலை 10 மணிக்கு சங்க கட்டிடத்தில் நடைபெறும். கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை. புதிய இயக்குநர்களுக்கான தேர்தல். பணியாளர்களுக்கு ஊக்க ஊதியம் அளித்தல் மற்றும் சிறப்பு தீர்மானங்கள் ஏதேனும் இருப்பின் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். உறுப்பினர்கள் அழைப்பிதழுட தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரி சங்க செயலாளர் ராமநாதன் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 2. அகில இந்திய வானொலியின் சென்னை நிலையத்தில் செய்தி அறிவிப்பாளர் தேவை. பல்கலைக்கழக பட்டப்படிப்புட 30 வயதுக்குட்பட்டு தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடும் ஒளி நயத்துடன்
நல்ல உச்சரிப்பும் இனிய குரல் வளமும் பெற்றவராக இருத்தல் முக்கியம். உயர் கல்வியாளர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுபவர் இந்திய வானொலியின் யாதொரு நிலையத்திற்கும் மாற்றப்பட கூடியவராவார். இம்மாத கடைசிக்குள் விண்ணப்பம் வந்து சேர வேண்டும். நிலைய இயக்குனரின் விளம்பரம் தயார் செய்க. 3. கோயம்புத்தூர் மத்திய பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் தேங்குவதால் கொசுக்கள் அதிகமாகி சுகாதார கேடுகள் ஏற்படுகின்றன. மலேரியா, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவி மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. ஆகவே நீர் தேங்காமல் இருக்க தக்க நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு நகராட்சி ஆணையருக்கு அப்பகுதியில் வாழும் கணேசன் எழுதும் கடிதம் தயாரிக்க. 4. தலைச்சேரியில் உள்ள அப்துல்லா கம்பெனியிடமிருந்து வாங்கிய 50 மிளகு மூட்டைகள் புதியதாகவும் ஈரமானதாகவும் எடை குறைவானதாகவும் இருந்ததா வியாபாரம் குறைந்து விட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை தாங்களே ஏற்றுக்கொள்ளும்படியும் அடுத்த ஆண்டுக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறும் கோரி சென்னை கோவிந்தப்பன் தெருவில் உள்ள பெருமாள் கம்பெனியின் மேலாளர் எழுதும் வணிகமுறை கடிதம் தயார் செய்க. 5. சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த பயணிகள் பேருந்து ஒன்றின் மீது மறைமலை நகருக்கு அருகே குறுக்காக வந்த மண் லாரி ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதியதா பயணிகள் 12 படுகாயம் அடைந்தனர். அப்பொழுது மழை லேசாக தூறிக் கொண்டிருந்தது. விடியற்காலை நேரம். பேருந்தை ஓட்டி வந்தவர் அந்த இடத்திலேயே மாண்டார். காயமுற்றவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து வருகின்றனர். அந்த விபத்தின் விளைவாக பேருந்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அந்த விபத்தை நேரில் கண்டவாறு விளக்குக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. கல்வி கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய பேராசிரியர் ஒருவர் கீழ்க்கண்டவாறு தெரிவித்தார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அவர்களே, கல்விக்காக நாம் 22% செலவிடுகிறோம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி வளர்ச்சியே அடிப்படை என்ற காரணத்தால் இவ்வளவு பெரிய தொகையை நாம் செலவிடுகிறோம். ஆண்டுக்காண்டு இத்தொகை அதிகரித்து கொண்டே வருகிறது. இருப்பினும் நாம் எதிர்பார்த்த பலனை இன்னும் எட்ட முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் முக்கியமான சிலவற்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றபடி ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. ஒவ்வொரு வகுப்பிலும் 60 முதல் 80 மாணவர்கள் வரையிலும், சில பள்ளிகளில் அதற்கு மேலும் இருக்கிறார்கள். அதனால் ஆசிரியர்களால் மாணவர்களின் தன்மைகளை அறிந்து தனி கவனம் செலுத்தி பாடங்களை கற்பிக்க இயலவில்லை. அது மட்டும் அல்லாமல் பெரும்பாலும் ஒவ்வொரு பள்ளியிலும் 1-2 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவே இருக்கின்றன. ஓர் ஆசிரியர் நீண்ட விடுப்பில் சென்றாலும் அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது. மேலும் பள்ளிக்கூடங்களுக்கு போதுமான கட்டிட வசதி இல்லாமல் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாணவர்கள் அமைதியான முறையில் பாடங்களை கற்க தேவையான இடவசதி இருக்க வேண்டும். இருக்கிற கட்டிடங்களும் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் பழுதடைந்த நிலையிலே இருக்கின்றன. பழுதடைந்த கட்டிடங்களை புதுப்பித்து கூடுதல் கட்டிடங்களையும் கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். கல்வி கற்பதற்கான இதர சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு அறிவியல் ஆய்வு கூடம் முழுமையாக இல்லை என்று ஒரு சில இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆய்வு கூடம் இருந்தாலும் அங்கே போதுமான உபகரணங்கள் இல்லை. தொழிற்கல்வி கற்பிக்கப்படும் மேல்நிலை பள்ளிகள் பலவற்றில் தேவையான இயந்திரங்களும் துணை கருவிகளும் இல்லை என்பது பெரும் குறையாக இருக்கிறது. சில பள்ளிகளில் கருவிகள் இருந்தாலும் தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற ஆசிரியர் இல்லாத காரணத்தால் அந்த கருவிகள் பயன்படுத்தப்படாமல் பாழாகி கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் அடிக்கடி மாற்றப்படாமல் இருப்பதா ஒழுங்காக பாடங்கள் கற்பிக்கப்பட்டு மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியின் விகிதமும் சிறப்பாக அமைகிறது. அதனை ஆராய்ந்து பார்த்த நம்முடைய அரசு ஆசிரியர்களை கல்வி ஆண்டின் நடுவே மாற்றக்கூடாது என்று ஓர் உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் அவ்வுத்தரவு சமீப காலத்தில் சரியாக கடைபிடிக்கப்படுவதாக தெரியவில்லை. மாணவர்களின் அறிவு வளர்ச்சியில் அக்கறை காட்டும் அதே நேரத்தில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று
சம்பந்தப்பட்ட அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். ஸ்டாப்.